வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2இல் 3இல் இருக்கக்கூடிய 5, 6, 7 இந்த 3 கணக்குகளையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது 5வது கணக்கு பாருங்க. பரப்பளவு 180 சதுர சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சரிவகத்தின் இணை பக்கங்களில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது எனில் இணை பக்கங்களின் அளவுகளை காண்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பரப்பளவு கொடுத்துருக்காங்க. சரிவகத்தோட பரப்பளவு எடுத்து எழுதிடுவோம். 180 சதுர சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது உயரம் கொடுத்துருக்காங்க. ஹச்சின்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து பாருங்க, முக்கியமானது பாருங்க, இணை பக்கங்களில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது. இணை பக்கத்தை ஏபின்ற எழுத்தை கொண்டு குறிப்போமா? அப்போ ஏ எவ்வளோ இருக்கு? எக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ பி எவ்வளோ இருக்கும்னா இதை விட 6 சென்டிமீட்டர் கூடுதலாக இருக்கும். இது எக்ஸா, அப்போ இதோட 6 கூடுதல்னா இது கூட என்ன செய்யணும்? 6 கூட்டணும். சரியா? இப்போ இந்த இடத்துல 10 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே 6 கூடுதல் எவ்வளோ இருக்கும்? 10 + 6 16 இருக்கும். அங்கே நம்பரு, நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னது நம்பர் கூட்டிட்டோம். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் கூட 6 கூட்டினா எக்ஸ் + 6 தான். கூட்டி எழுத முடியாது, அந்த குறியை மட்டும்தான் பயன்படுத்தி எழுத முடியும். சென்டிமீட்டர். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எக்ஸோட மதிப்பு வந்துடும். இங்கே எக்ஸ் பிரதிட்டோம்னா கணக்கு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? முதல்ல சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதிடுவோமா? என்ன ஃபார்முலா? 1/2 பெருக்கல் ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எதுக்கு சமமாக இருக்குது? 180க்கு சமமாக இருக்குது. இப்போ பாருங்கள், 1/2 அப்படியே இருக்கட்டும். ஹச் தெரியும் 9 பெருக்கல் ஏவோட மதிப்பு என்ன பாருங்கள்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் + 6ன்னு எடுத்திருக்கோம். இது எதுக்கு சமமாக இருக்கும்? 180க்கு சமமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸையும் கூட்டினா 2x ப்ளஸ் இந்த 6 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 180. இந்த 9 பெருக்கில் தானே இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். பெருக்கல் இந்த 2 வகுத்தில் இருக்கா, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். சரியா? புரிஞ்சதா? பாருங்கள், 1 9 9, 9 பெருக்கில் இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறிடுச்சு. 2 வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடுச்சு. இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? பாருங்கள், 1 9 9, 18 இருக்கா, 18ல் 2 9 20, இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், 2x ஈக்குவல் டு 20 2 பெருக்குங்க. 20 2 பெருக்குனா 40. இது ப்ளஸ் 6, இங்கே வந்தால் -6. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 40ல் 6 கழிச்சோம்னா 34. இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். இதை கேன்சல் பண்ணலாமா? பாருங்கள், 1 2 2, 17 2 34. 34 2 கொண்டு வகுத்தா 17. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 17. எதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஏன்றது என்னது? எக்ஸு. எக்ஸோட மதிப்பு நம்ம 17 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். பீன்றது என்னது? எக்ஸ் + 6. எக்ஸோட மதிப்பு என்ன? 17 + 6 இருக்கா, அந்த 6 அப்படியே வந்துடும். அப்போ கூட்டிட்டோம்னா 23 சென்டிமீட்டர். இணை பக்க அளவுகளை கண்டுபிடிச்சிட்டோமா? தேர்ஃபோர் எழுதிடலாமா? இணை பக்க அளவுகள், இணை பக்க அளவுகள் எவ்வளோ பாருங்க? எக்ஸோட மதிப்பு 17 சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் + 6 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஏவோட மதிப்பு 17, பியோட மதிப்பு 23 சென்டிமீட்டர். சரியா? எதை முடிச்சிட்டோம்? 5வது இதை முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், 6வது பார்க்கலாமா? 6வது கணக்கு பாருங்கள். 6வது இது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கதிரொளி மறைப்பான். கதிரொளி மறைப்பான்னா சன்ஷேட். நம்ம வீட்டு முன்னாலாம் வச்சுருப்போம் இல்லையா? வீட்டுக்குள்ளே வெயில் படாத மாதிரி வச்சுருப்போம் இல்லையா? சன்ஷேட். அது எப்படி இருக்குன்னா, இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ளது. அதன் இணை பக்க அளவுகள் முறையே 81 சென்டிமீட்டர் மற்றும் 64 சென்டிமீட்டர். அதன் உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அப்பரப்பை வண்ணமிட 1 சதுர மீட்டருக்கு ₹2 வீதம் ஆகும் செலவை காண்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சன்செடு இரு சமபக்க சரிவு வடிவத்தில் இருக்குது. அதோட இணை பக்க அளவுகள், இணை பக்க அளவு நம்ம என்ன குறிப்போம்? ஏன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எவ்வளவு? 81 சென்டிமீட்டர். இன்னொன்று பி இருக்கா? பி எவ்வளவு? 64 சென்டிமீட்டர். உயரம் எவ்வளோ இருக்குது? 6 சென்டிமீட்டர் இருக்குது. நமக்கு அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வண்ணமிட பெயிண்ட் அடிக்க போகிறோம். பெயிண்ட் அடிக்கிறது 1 சதுர சென்டிமீட்டர் ₹2. அப்போ ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க எவ்வளோ ஆகும்? அப்போ என்ன செய்யணும்னா, அந்த
சரிவக வடிவ கதிரொலி மறைப்பான் இருக்குல்லையா, அதோடைய மொத்த பரப்பளவை கண்டுபிடிச்சி எதை கொண்டு பெருக்கிட்டா போதும், 2 கொண்டு பெருக்கிட்டா போதும், கணக்கு முடிஞ்சிடும். சரியா? இப்போ பாருங்க, சரிவக வடிவ கதிரொலி மறைப்பானின் பரப்பளவு சரிவகம் இல்லையா, அதோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, 1/2 பெருக்கல் h இன்ட்டு a + b சதுர அலகுகள். மதிப்புகளை பிரதி இல்லாமா, ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் ஹச்சோட மதிப்பு 6 பெருக்கல் a + b, ஏவோட மதிப்பு 81 ப்ளஸ் பியோட மதிப்பு 64. இதை கேன்சல் பண்ணலாமா, 2 2 2 6. அப்போ 1 3 பெருக்கினா 3 பெருக்கல் இதை 2 கூட்ட போகிறோம், 81 64 கூட்டுங்க, 1 4 கூட்டினா 5, 8 6 கூட்டினா 14, 145 145. இப்போ 145 3 பெருக்க போகிறேன், பெருங்க, 3 5 15, 15க்கு 5 மிச்சம் 1, 3 4 பெருனா 12, 1 கூட்டினா 13, 13க்கு 3 மிச்சம் 1, 3 3, அந்த 1 கூட்டா 4, 435 435 சதுர சென்டிமீட்டர். இதான் என்னது, இதனுடைய பரப்பளவு. இப்போ பாருங்க, வண்ணமிட ஆகும் செலவு, therefore வண்ணமிட ஆகும் செலவு எவ்வளோ பாருங்க, எவ்வளோ இதுக்கு நம்ம வண்ணமிடணும், மொத்தம் 435 சதுர சென்டிமீட்டருக்கு பெயிண்ட் அடிக்கணும். ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ செலவு, 2 ரூபா. அப்போ இதை எதை கொண்டு பெருக்கிட்டா போதும், 2 கொண்டு பெருக்கிட்டா போதும். பாருங்க, 2 கொண்டு பெருக்கிடலாமா, ஈக்குவல் டு பெருங்க, 2 10, 10க்கு 0 மிச்சம் 1, 2 3 6, 6 1 7, 2 4 8, 870 ரூபாய். அப்போது அந்த சரிவக வடிவ சன்ஷேட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வண்ணமிடுறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும், 870 ரூபாய் செலவு ஆகும். சரியா? 6வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, 7வது பார்க்கலாமா, என்ன இருக்குது பாருங்க. 7வது இதில் ஒரு சரிவக வடிவ சாளரத்தின் இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 105 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர். மேலும் இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 60 சென்டிமீட்டர் எனில் அந்த சாளரத்துக்கு 100 சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் கண்ணாடி அமைக்க ஆகும் மொத்த செலவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சாளரம் என்ன வடிவத்தில் இருக்கு, சரிவக வடிவத்தில் இருக்கு இல்லையா, சரிவக வடிவத்தில் இருக்கு. இணை பக்கங்கள் அளவுகள் கொடுத்துட்டாங்க. இணை பக்க அளவு நம்ம என்ன செய்வோம், 107 எடுப்போம், 105 சென்டிமீட்டர். இன்னொன்று வந்து எவ்வளவு, 50 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோமா. இந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அதான் என்னது, உயரம். உயரம் வந்து எவ்வளவு, 60 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? இணை பக்கங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் உயரம். இந்த உயரத்தை ஹச்சின்னு எடுத்துக்கிட்டோம், 60 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, இதில் என்ன வைக்க போகிறோம், கண்ணாடி அமைக்க போகிறோம். அதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல அதோடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். பாருங்க, சரிவக வடிவ சாளரத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன, 1/2 பெருக்கல் h இன்ட்டு a + b சதுர அலகுகள். இதான் என்னது ஃபார்முலா. இப்போ இதில் பிரதி இல்லாமல் பாருங்கள், ஈக்குவல் டு 1/2 ஹச்சோட மதிப்பு என்ன, 60 பெருக்கல் ஏவோட மதிப்பு 105 ப்ளஸ் 50. இதை கேன்சல் பண்ணுங்கள், 2 2 2 6, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 60 2 கொண்டு வகுத்தா 30, 1 30 30 பெருக்கல் 105 50 கூட்டுறோம். அப்போ என்ன வரும், 155. இப்போ பாருங்கள், 30 கொண்டு பெருக்கலாமா, ஈஸியாக எப்படி பெருக்கலான்னா, இதை 3 கொண்டு பெருக்கிட்டு கடைசியில் இந்த 0 சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 5 15, 15க்கு 5 மிச்சம் 1. அதுக்கடுத்து 3 5 15, இந்த 1 கூட்டினா 16, 16க்கு 6 மிச்சம் 1, 3 1 3, இந்த 1 கூட்டினா 4, 465. கடைசியில் இந்த 0வை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், 30 155 பெருக்குனா 465 சதுர சென்டிமீட்டர். இதான் என்னது, அந்த சாளரத்தோட மொத்த இருக்கக்கூடிய பரப்பளவு. நமக்கு கண்ணாடி அமைக்க ஆகும் செலவு கண்டுபிடிச்சலாமா. பாருங்க, கண்ணாடி அமைக்க ஆகும் செலவு பாருங்க, மொத்தம் எவ்வளோ இதுக்கு நம்ம கண்ணாடி அமைக்கணும், 4650 சதுர சென்டிமீட்டர் கண்ணாடி அமைக்கணும். இங்கே செலவு பாருங்கள், 100 சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபாய். அப்போது மொத்தம் 100 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு, 15 ரூபாய். இதான் முக்கியமான ஸ்டெப். பாருங்கள், 15 ரூபாய் எவ்வளவுக்கு, 100 சதுர சென்டிமீட்டருக்கு. சரியா?
இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் பெருக்கிடலாமா? எதை பெருக்க போகிறோம்? 4650ஐயும் 15ஐயும் பெருக்க போகிறோம். பெருக்க 5 0 பெருக்குனா 0, 5 25, 25க்கு 5 மிச்சம் 2, 5 30, 2 கூட்டினா 32, 32க்கு 2 மிச்சம் 3, அதுக்கு அடுத்தது 5 20, 20 3 23. முடிஞ்சுதா? இப்போ 1 கொண்டு பெருங்க, 1 0 பெருக்குனா 0, 1 5, 1 6, 1 4 கூட்டுங்க 0, 5, 2 5 கூட்டினா 7, 3 6 கூட்டினா 9, 2 4 கூட்டினா 6. அப்போ பாருங்க எவ்வளோ வந்திருக்கு? 69,750 பை இந்த 100 அப்படியே வந்துடும். இப்போது இதை நம்ம எதை கொண்டு வகுக்கணும்? 100 கொண்டு வகுக்கணும். எதை? 69,750 நம்ம வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 100 கொண்டு. பாருங்கள், 697ல் எத்தனை 100? 6 100 இருக்குமா? அப்போ 6 100 பெருக்குன்னா 600, கழிச்சிடுங்க 7 9. சரியா? அடுத்தது 5 கீழே இறக்குங்க. 975. 975ல் எத்தனை 100? 9 100. 9 100 என்ன வந்துடும்? 900. சரியா? கழிச்சிட்டா 75. அடுத்தது இந்த 0 கீழே இறக்குங்க. என்ன வந்துடும் பாருங்க? 750 இல்லையா? இப்போ 750ல் எத்தனை 100? 700 700. 700 700 கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 50 வருமா? இப்போ பாருங்கள், 50 100 கொண்டு வகுக்க முடியாது, நமக்கு இறக்கிறதுக்கு இலக்கமும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இந்த இடத்துல நம்ம 0 சேர்த்தோம்னா இங்கே புள்ளி வைக்கணும். இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 500 இருக்கா? 500ல் எத்தனை 100? 5 100 500. 5 100 500. இப்போ இதை கழிச்சு நமக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். கழிச்சிட்டோம்னா 0 வந்துடும். அப்போது இந்த 69,750 100 கொண்டு வகுத்தோம்னா என்ன வருது பாருங்கள்? 697.5. இந்த இடத்துல நீங்கள் 5ஓட நிறுத்தினாலும் சரி, இந்த இடத்துல இப்படி 0 சேர்த்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது, மதிப்பு மாறாது. இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்? எத்தனை 0 சேர்த்துக்கலாம். அப்போது 697.5 நீங்கள் இங்கே 0 சேர்த்தாலும் ஒன்று தான். அப்போது கண்ணாடி அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது பாருங்கள்? ரூபாய் 697 ரூபாய் 50 பைசா. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.